இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எதிர்காலத்தில் இனிமேல் நிறைய இதில் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுகிறேன். எனக்கு இது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த ஸ்டடி ப்ரெஷர் எனக்கு இருந்தாலுமே இது நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. தேங்க்யூ பெத்லஹேம் டீம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுடைய பாஸ் சர்ச் பிள்ளைங்களை இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்குமே. இது வரைக்கும் பிள்ளைங்களை எங்கேயுமே இப்படி கூட்டிகிட்டு போனதில்லை. அது குவிஸ் ப்ரோக்ராம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட்டு சர்ச்சிலையும் நிறையா கேரல் ப்ராக்டிஸு, அதுக்கப்புறமா ஆஃபர்லி எக்ஸாம், இப்படி பல இது மத்தியிலையும் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தணும், படிங்க படிங்கன்னு சொல்லி நேற்று ரொம்ப நேரம் உட்காந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம். ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபை இன்னைக்கு பிள்ளைங்க பரிசு வாங்கினது மிக்க மகிழ்ச்சி. அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர், ஒரு அவுட் எக்ஸ்போஷர், அதாவது பைபிளை எப்படி வாசிக்கணும், ஒவ்வொரு ஈச் வேர்ட் பை வேர்டாக வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நல்லா புரிஞ்சிருப்பாங்க. எங்கள் சர்ச்சில் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு பைபிள் எக்ஸாம் நடத்துவோம். நான் தான் வைப்பேன். ஒரு போர்ஷன், ஒரு 10 அதிகாரம் 12 அதிகாரம் கொடுத்து அதில் இவங்க 2 சின்ன பிள்ளைங்க, இவங்க ஜெபாவும் ஜெயினும் அது பெரியவங்களுக்கான எக்ஸாம். பட் அவங்க 2 பேருமே அதில் ஆர்வமாக கலந்து கொள்வாங்க, அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போமே நான் யோசித்தேன், இவங்க நல்லா பெரியவங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணி எழுதுகிறாங்களே அப்படின்னு. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நாளில் இந்த இது ரொம்ப நல்லா நடத்துனாங்க. நல்லா நிறையா இடையிலையும் நிறையா இது சொல்லி எப்படி நம்ம அந்த சூசைடு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மத்தியில் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது, எதையுமே நம்ம தைரியமாக எதிர்கொள்ளணும். அப்புறம் கிறிஸ்மஸ்னால் என்ன, நிறையா காரியங்களை அவங்க இடையில சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டு இந்த குவிஸ் ப்ரோக்ராம். எல்லா ரவுண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கே ஒரு அது எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு. எங்களுக்கே அப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்க்ரீனில், பிள்ளைங்க எப்படி ஆன்சர் சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கான மோட்டிவேஷன் ப்ரைஸ் கிஃப்ட்ஸாக நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ ஷெப்பர்ட்ஸ் டீம் கிளாப் பண்ணலாம். அவங்களுக்கு தான் பெத்லஹேம் டீம். ஏசுராதானா இமானுவேல் டீம். ஜெயின் மனோகர் ஆண்டியை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். லிஃப்டாக்கா மெரினாவே இந்த வேலையில் நாங்கள் முன்னாடி வரவேற்கிறோம். மெரின் அண்ட் லிஃப்னா நமக்கு இவ்வளோ நேரம் அமர்ந்து ஸ்கோர்ஸ் போட ஹெல்ப் பண்ண மெரின் அண்ட் லிஃப்னாக்கு நாங்கள் இந்த வேலையில் அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஓகே, வருகிற வருடம் உங்களுக்கு இனிதான வருடமாக இருப்பதாக. ஸோ பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கொண்டு வழி நடத்துவாராக. மே காட் பிளஸ் யூ. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.